எனக்கு ஒண்ணு இல்லம்மா. உனக்கு ஒண்ணும் ஆகலையே. ஒண்ணு இல்ல, நீ உட்கார் உட்கார். காலு அது பழைய காலு. நீ உட்காருமா. பதறாதம்மா, உனக்கு உடம்பு முடியாம ஆயிடும். என்னம்மா அது, நீ தானே சொன்ன 1000 பொய் சொல்லியாவது சுமதியை கல்யாணம் பண்ணிக்கன்னு. 500 சொல்லிருக்கிறேன். காதல் வசப்படுற மாதிரி இருக்குது. மத்தபடி இது எல்லாமே செட்டப் தான். சுமதியை நீ பாத்தியா? எப்படி இருக்கா? நல்லா இல்லையா? அந்த சும்மா இருக்கடா, நல்லா இருக்கம்மா. அப்படியா? எனக்கும் பாக்கணும் போல இருக்குடா. நம்ம பாக்கலாம், அதுல பிரச்சனை இல்ல. ஆனா அந்த பொண்ணு ஒன்ன பாத்துருச்சுன்னு வச்சுக்க, கதை கதல் ஆயிடும். அதுக்கப்புறம் குடும்பங்கள் இணைத்தல் கொள்கை இதெல்லாம் பணால் ஆயிடும். அப்படின்னா வேண்டாம். ஏய் மனோ, அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். ஏன் மீசக்காரர, நீங்க பண்ணது உங்களுக்கே நல்லா இருக்கா? பொழுது விடிஞ்சு பொழுது போனா என் பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்குமா கிடந்து தவியா தவிக்கிறாளே. நீங்க ஒரு தரமா அந்த பையனை போய் பாத்தீங்களா? தாயம்மா, தெரியாதனமா ஆளுங்கள்ட்ட பணத்தை கொடுத்து அவனை அடிக்க சொன்ன. இப்படி வினையாகும் நான் நினைக்கவே இல்லை. டாக்டருக்கும் பணத்தை கொடுத்து அவனை எப்படியாவது ஒட்டு மொத்தமா ஒட்டி நடக்கிற அளவுக்கு செஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த பையன் மட்டும் நடமாடல, நீங்க தெருவுல நடமாட முடியாது. போலீஸ் ஆபீசர் பண்ற வேலையாது. முழிங்க. என்ன சக்கு சக்கிட்டு புல்லு வெட்ட போறே? நீ புல்லாவே வெட்ட போற. இத பாரமா, கடைசியா இவங்கிட்ட ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டா பேசிடு. ஏப்பா, அந்த பொண்ணை என்ன நாளைக்கு தூக்கிலே போட போறாங்க? சும்மா வளவளன்னு பேசிட்டு அந்த பொண்ணு ஏதோ 2 வார்த்தை ஆசையா பேசணும்னு ஆசைப்படுது. நீ பேசுமா, கிட்ட பேசு. நல்ல சென்ட். வேலன், I love you. ஏமா, இத விட்டா உனக்கு வேற எதுவுமே பேச தெரியாதா? பின்ன இது என்ன ரேஷன் கடையா? அரிசி சீனி எல்லாம் கேக்குறதுக்கு லவ் வேர்ட்ஸ் அடையா பேசுவாங்க. இதுக்கு முன்னால குதிரைக்கு முடி வெட்டிட்டு இருந்தியா? கரெக்டா ஒத்துக்கறா. வேலன், உங்களை திரும்பவும் முழுசா பார்க்க போறேன். சந்தோஷத்துல இருக்கேன். மூஞ்சிய திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது நீ எத்தனை சந்தோஷத்தை இழக்க போற, எத்தனை துக்கத்தை ஏத்துக்க போறேன்னு. இன் மை மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பல பேரை கொலை பண்ணிருக்கிறேன். நீ என்ன உண்மையாவே இது லவ் பண்றியா? இந்த பாவி பசங்க உடம்பெல்லாம் கட்டு போட்டு அப்பப்ப கண்ணை காணோம், மூக்க காணோம், காண காணோம், நாக்க காணோம்னு காணோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. மூஞ்சி எப்படி இருக்கோ தெரியாது. நான் எப்படி இருந்தாலும் நீ என்ன காதலிச்சியா? எனக்கு கண்ணு காது மூக்கு இதெல்லாம் முக்கியம் இல்ல. உங்க மனசு மட்டும்தான் முக்கியம். அது முழுசா கிடைச்சா எனக்கு போதும். இது உள்ள இருந்து வர வார்த்தை சம்பத்தி எனக்கும் அது கிடைச்சா போதும். பாத்தியா, யங் லவர்ஸ் அது மட்டும் கிடைச்சா போதும்ங்கறாங்க. கிடைக்கலாம், கிடைக்கலாமா? கிடைக்கும். எதுக்கும் உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கமா. எதுக்கும் நீ உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்க. எதுக்கு? ஏதாவது ஏடா ஊடமா நடந்துருச்சுன்னா அறுப்புக்கு வந்த பண்ணி மாதிரி ஒன்னு ஆக்கிடுவேன். கொஞ்சம் தள்ளி நில்லுமா. டாக்டர் பாத்து. கழுத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். என்ன கை நடுங்குது? தண்ணி அடிக்கிற பழக்கம் உண்டா? சும்மா தான் நிக்கிறீங்க. கைய பிடிச்சுங்க, உதறது இல்ல. இது வேறையா? பெட்டு 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 பெட்டு. அங்க இல்ல, அது எடுத்து விட்டு அப்படியே ஜம்ப் பண்ணு. பெட்டு பெட்டு. போது முடியா, மிச்சத்தை உருவிக்கலாம். முழுசா மூஞ்சி இருக்கான்னு காட்டு. ஹலோ, அது டெலிபோனா? வாயில காசு போட்டு காதுல பேசுறதுக்கு? நான் எந்திரிச்சதும் சுமதியை தான் பார்க்கணும். சுமதி எங்க? சுமதி எங்க? கவலையில இழைச்சிருப்பியோன்னு நினைச்சேன். பாப்பா இந்த பக்கம் விட்டா நீ ஏறி போட்டு போட்டிருக்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும்.